ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஜெனசிஸ் சாப்டர் 17 verse 1. ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்றார். ஆமென். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகளிலே தேவனாகிய கர்த்தர் ஆபிராமை பார்த்து, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், எல்ஷடாய், நான் சர்வ வல்லமை உள்ளவர், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிருன்றார். எந்த சூழ்நிலையில் இதை தேவன் சொல்லுகிறார் என்று பார்க்கும் பொழுது, இங்கே சாராளின் பேச்சை கேட்டு ஆகார் என்கிற அடிமை பெண்ணோடே ஆபிராம் சேர்ந்து அவள் மூலமாக ஒரு சந்ததியை உருவாக்கி, இஸ்மவேல் எனும் சந்ததியை உருவாக்கி, அந்த இடத்துல பார்க்கும்போது கிட்டத்தட்ட 13 வருஷங்கள் ஆண்டவருக்கும் ஆபிராமுக்கும் தொடர்பே இல்லாமல் போச்சு. 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஆகார் ஆபிராமுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். ஆபிராம் ஆகாருக்கு பெற்ற குமாரனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிட்டான். ஆகார் ஆபிராமுக்கு இஸ்மவேலை பெற்றபோது ஆபிராம் 86 வயதாக இருந்தான். இந்த இடத்துல 99 வயது. 17ஆம் அதிகாரத்தில் 99, 86, கிட்டத்தட்ட 13 வருஷம் ஒரு கேப். 16ஆம் அதிகாரத்துக்கும் 17ஆம் அதிகாரத்துக்கும் இடையில் ஒரு 13 வருஷம். ஒரு சத்தமும் இல்லை, எந்த ரெக்கார்டும் இல்லை. இந்த சூழ்நிலையில் தான் தேவன் ஆபிராம் தேவன் அழைத்த அழைப்பை விட்டு விலகி போய் விடுவாரோ என்கிற ஒரு கரிசனையிலே ஆண்டவர் ஆபிராமை பார்த்து இங்கே சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமை உள்ளவர். அதாவது, நீ யோசித்துட்ருக்கிற சாராள் வயதாயிருச்சு, அதனால் இனிமேல் சாராளின் மூலமாக ஒரு சந்ததி உண்டாகாது என்றெல்லாம் நீ யோசித்து, நீயாகவே ஒரு சந்ததியை ஆகார் என்கிற அந்த ஸ்திரீயின் மூலமாக உண்டாக்கி தேவனுக்கு உதவி செய்யலாம் என்று சொல்லி நீ யோசித்து கொண்டிருக்கிறாய். ஆனால் அப்படி அல்ல. நான் சர்வ வல்லமை உள்ள கர்த்தர், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நீ ஓடாத. சில நேரத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில் வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்கு தாமதிக்கும் பொழுது, நேரம் செல்லும் பொழுது, நாமவே அந்த வாக்குத்தத்தங்களை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்கிறோம். ஆண்டவர் கிரியை செய்யாமல் நாமவே அதை செயல்படுத்த விரும்புகிறோம். அப்படி செய்யும்போது ஈசாக்கை பெற்றெடுக்க மாட்டோம், இஸ்மவேலை தான் பெற்றெடுப்போம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அப்போது கர்த்தருக்கு முன்பாக நடக்கிற ஒரு அனுபவம். ஏனோக்கு பார்க்கும்போது தேவனோடு நடந்தார், தேவனோடு he walked with God. நோவா பார்க்கும்போது தேவனோடு நடந்தார், he walked with God. ஆனால் இங்கே ஆபிராமை பார்த்து, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிருன்னு சொல்கிறேன். அப்போ அந்த முன்பாக நடக்கிறதுனா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, அது எதை காண்பிக்கிறது என்று நாம் பார்க்கும்போது, அப்போஸ்தலர் நடபடிகள் 23ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். ஆக்ட்ஸ் ஆஃப் த அப்போஸ்தலர்ஸ் சாப்டர் 23 verse 1. பவுல் ஆலோசனை சங்கத்தாரை உற்று பார்த்து, சகோதரரே, இந்நாள் வரைக்கும் எல்லா விஷயங்களிலும் நான் நல் மனசாட்சியோடே தேவனுக்கு முன்பாக நடந்து வந்தேன் என்று சொன்னான். அப்போ தேவனுக்கு முன்பாக நடக்கிறதுனா என்ன அப்படின்னு இங்கே அழகாக பவுல் அதை விளக்கி சொல்கிறாரு. வேறு ஒன்றும் இல்லை, எல்லா விஷயங்களிலும் நல் மனசாட்சியோடு நடக்கணும். சில நேரங்களில் கர்த்தருடைய பிள்ளைகள் மனசாட்சிக்கு விரோதமாக, நம்முடைய மனசாட்சி நம்மளை என்னென்ன செய்கிறோம், என்ன செய்யக்கூடாது என்பதை போதிக்கிறது. சில நேரங்களில் மனசாட்சியே தவறு அப்படின்னு சொல்லுகிற காரியத்தை மீறி நடக்கிற ஒரு அனுபவம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடாது. அதை தான் இங்கே பவுல் சொல்கிறாரு, எல்லா விஷயங்களிலும்
நான் நல் மனசாட்சியோட தேவனுக்கு முன்பாக நடந்து வந்தேன்னு சொல்கிறார். அப்போது ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிருன்னு சொல்கிறாருன்னா எப்படி நடக்கணும்? மனசாட்சிக்கு விரோதமாக எந்த தப்பையும் செய்யக்கூடாது, மனசாட்சிக்கு விரோதமாக எந்த பாவத்தையும் செய்யக்கூடாது. அப்போ மனசாட்சி நமக்கு என்ன போதிக்கிறதோ, மனசாட்சி எதை ஒத்துக்கொள்ளுகிறதோ அதை தான் நம்ம செய்யணும். அதுவும் சாதாரண மனசாட்சி இல்லை, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நல் மனசாட்சி. அந்த நல் மனசாட்சி என்ன சொல்லுகிறதோ அந்த நல் மனசாட்சியின்படி ஒரு மனுஷன் நடக்கிற ஒரு அனுபவத்தை உடையவனாக இருப்பானேனால் அதுதான் தேவனுக்கு முன்பாக நடந்து வருகிற ஒரு அனுபவம் என்று இங்கே பவுல் தெளிவாக சொல்கிறார். ஆதலால் பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட நம்முடைய வாழ்க்கையில் நாம் யாருக்கு முன்பாக நடந்து கொண்டு இருக்கிறோம்? நாம் தேவனுக்கு முன்பாக நடக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில் நல்மனசாட்சியோடு நாம் நடக்கும்போது நாம் யாருக்கு முன்பாக நடக்கிறவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் தேவனுக்கு முன்பாக நடக்கிறவர்களாக இருக்கிறோம். இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாக இரு என்று தேவன் ஆபிரகாமை பார்த்து சொன்னார் என்றால் அது வேறு ஒன்றும் இல்லை, நல்மனசாட்சியோடு எல்லா விஷயங்களிலும் நல்மனசாட்சியோடு நடந்து கொள்கிற ஒரு அனுபவத்தை தான் இங்கே வேதம் நமக்கு காண்பிக்கிறது. ஆதலால் பிரியமானவர்களே, இந்த வசனத்தை கேட்ட பிள்ளைகள் யாவரும் அப்படிப்பட்ட அனுபவத்தோடு நடக்க, தேவனுக்கு முன்பாக நடக்கிற ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாக நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் தியானிக்க கேட்ட இந்த வார்த்தையின்படியாக ஆபிரகாமை பார்த்து நான் சர்வ வல்லமை உள்ள கர்த்தர், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்றால் அந்த தேவனுக்கு முன்பாக நடக்கிறது என்ன என்பதை இந்த நாளிலே நாங்கள் தியானிக்க கர்த்தர் கிருபை செய்தேன். விசேஷமாக நல்மனசாட்சியோடு எல்லா விஷயங்களிலும் நல்மனசாட்சியோடு நடக்க கர்த்தர் கிருபை செய்யும். வசனம் கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட அனுபவத்தை தந்தருள்வீராக. ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை மிகுந்த நாமத்தில் ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.